இந்த ஆட்சியில வந்த நாள்ல இருந்தே போராட்டமும் போர்க்களமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? சடக்குன்னு அண்ணியார் சொன்னாங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், வந்தவொடனே அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் பல்ட்டி அடிப்பேன் எல்லாம் சொல்லியாச்சு. மக்கள் எல்லாம் எதிர்பார்க்காங்க. இப்போ வந்துக்கிட்டு ஃபண்டு கம்மியா இருக்கு, நான் இதுல கொஞ்சம் பாதி தள்ளுறேன், இங்க இது கம்மியா இருக்கு அது தள்ளுறேன்னா காக்கத்தான் செய்வாங்க, போராட்டத்தான் செய்வாங்க, சமாளிக்கத்தான் செய்யறேன், சமாளிங்க அப்படிங்காங்க. அறிவிப்புகள் இன்னைக்கு விவசாயத்துக்காக கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. எந்த விவசாயியாவது சந்தோஷமா இருக்காங்களா? நான் கேட்கிறேன், மக்களையும் கேட்கிறேன், விவசாய மக்களையும் கேட்கிறேன். ஒரு வாக்குறுதி நம்ம கொடுத்தா அந்த வாக்குறுதியை உண்மையா நிறைவேற்ற முடியும் என்றால் மட்டும்தான் அது வாக்குறுதியா தரணும். இப்ப கேப்டன் நீங்க வந்தப்ப என்ன சொன்னாரு? நான் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் ஓபன் பண்ணுவோம், பெண்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தையல் பயிற்சி பள்ளிக்கூடங்கள் கொண்டு வருவேன், தண்ணி இல்லாத காலத்துல நாங்களே எங்க சொந்த செலவில் லாரிகளை வச்சு தண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பல்வேறு விஷயங்களை கேப்டன் பண்ணியிருக்காரு. அது எங்களால அரசு உதவி இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் எங்களால செய்ய முடியுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அரசு இருக்கின்ற நிதிநிலையை பார்த்து தான் வாக்குறுதி கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்க வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்துட்டா நிச்சயம் மக்கள் கேட்பாங்க. அதுல யாரும் மாற்று சொல்ல முடியாது, மறுத்து சொல்ல முடியாது.